ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் செஃப் முத்து. இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் ட்ரஃபிள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாம் 250 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 250 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் கொஞ்ச நேரம் சூடு பண்ணலாம். லைட்டாக சூடான போதும், ரொம்ப கொதிக்க விடாதீங்க. லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் டார்க் சாக்லேட்டை போட்டுக்கலாம். டார்க் சாக்லேட்டை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி நல்லா மிக்ஸ் ஆகிடும். சாக்லேட் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு சாக்லேட் ஸ்பாஞ்சு எடுத்துக்கலாம். சாக்லேட் ஸ்பாஞ்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய்ட்டு பாருங்கள். இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்சு எடுத்து 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. 3 லேயராக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு லேயர் சாக்லேட் ஸ்பாஞ்சு எடுத்து அதில் அந்த சர்க்கரை தண்ணியை தெளித்து விட்டுக்குங்க. நான் எப்படி தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த மாதிரி தெளித்து விட்டுக்குங்க. இது போல் எல்லா இடத்துலையும் பரவுனதுக்கப்புறம் அதில் நம்ம சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணோம்ல, அதை போட்டுக்குங்க. அதை போட்டு நல்லா சுற்றி பரவுற அளவுக்கு நல்லா இது போல் நான் எப்படி பண்ணுறேனோ அது போல் பண்ணுங்கள். சுற்றி பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுட்டு அடுத்த லேயர் வைங்க. அடுத்த லேயர்லேயும் அதே போல் சர்க்கரை தண்ணி தெளித்து இது போல் கனாஸ் போட்டுக்குங்க. இது சாக்லேட் சாஸுன்னு சொல்கிறத விட கனாஸ்னே சொல்லலாம். ஹோட்டலில் கனாஸ்ன்னு தான் சொல்லுவோம். இப்போது 3வது லேயரு. 3வது லேயர்லேயும் அதே போல் சர்க்கரை தண்ணி தெளிச்சுட்டு அந்த கனாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சர்க்கரை தண்ணி அதிகமாக போட வேணாம். கனாஸ் போட்டு திருப்பினும் அதே போல் பரப்பி விடுங்க. சைடில் வைந்த கன்னாஸ்லாம் அப்படியே ஸ்பாஞ்சோடு சேர்த்து அதை தடவி விட்டுருங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கிற அளவுக்கு பொறுமையாக தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து மீதி இருக்க கன்னாஸில் அதுக்கு மேலேயே இன்னொரு கோட்டிங் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது மேலே இன்னொரு கோட்டிங் போட்டாக்கா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரெண்டாவது கோட்டிங் போடும்போது ரொம்பவே பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜக்கில் கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்துக்கங்க. சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் ஸ்பேச்சுலா லைட்டாக சூடு பண்ணிக்கங்க. சூடு பண்ணிவிட்டு கேக்கில் அப்படியே சுற்றி தடவுனீங்கனாக்கா கேக் நல்லா ஷைனிங்காக ஆகிடும். சுடுதண்ணியில் ஸ்பேச்சுலாவை தொட்டு தொட்டு கேக் மேலே தடவுனா போதும், நல்லா ஷைனிங்காக ஆகிடும். கேக்கு நல்லா ஷைனிங் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை வெளியே எடுத்து உங்களுக்கு மேலே எதனா டிசைன் போடணுன்னு விருப்பம் இருந்தாக்கா இது போல் டிசைன் போட்டுக்குங்க. இது போல் டிசைன் போட்டாக்கா பார்க்குறதுக்கு கேக்கே கொஞ்சம் லுக்காக தான் தெரியும். ப்ளைனாக கொடுக்குறதுக்கும் இது போல் மேலே டிசைன் போட்டு கொடுக்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இது போல் டிசைன் போட்டிங்கனாவே பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இப்போது சாக்லேட் ட்ரஃபில் கட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க. நான் முக்கோண வடிவில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் ட்ரஃபிள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளியை தொடர்ந்து பார்க்க செஃப் முத்து எம்ஆர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.